இது கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் போகும் அப்படிங்கிறது வந்துட்டு வாவ் குட்டிக்கும் போது அழகா இருக்கு. மீன் நம்மள பாய் வருது. நியாயமான ஒரே சைஸ்லான திருக்கைகள் வந்து பட்டிருக்கு. அவளை பார்த்தீங்கன்னா இவ்வளவு சைஸ்ல இருக்கு பாருங்க. இது வந்து சாவால் அப்படின்னு சொல்றாங்க. வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ஸோ வந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியில். அதாவது நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் வந்து கரவலை இழுப்பாங்க. அதுவும் வந்துட்டு டிராக்டரை வச்சு, அதாவது மிஷின் மூலம் வந்து தான் இந்த வலை இழுக்கிறாங்க. அதில் அநேகமானவர் வந்து மட்டக்களப்பு பகுதியை சேர்ந்தவங்க இங்கே வந்து தங்கியிருந்து இந்த தொழில் பண்ணுறாங்க, போய் பாருங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேமராமேன் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க காலையில் 7 அலாம வச்சு எந்திரிச்சு நாங்களும் வந்து வர. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் கடற்கரையில் வந்துட்டு இவ்வளவு லட்சம் பெறுமதியான மீன்கள் வந்து காலையில் வந்து பட்டிருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் போகும் அப்படிங்கிறது வந்துட்டு பிறகுதான் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அவ்வளோ மீன்கள் வந்து திருக்கை இனத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டமாக அவ்வளோ திருக்கைகள், அதுக்கப்புறமா வந்து இந்த பாறைகள், வாழை, கனவா அப்படி சொல்லி பல மீன் வந்து பட்டிருக்குது. ஸோ உண்மையில் வந்து நாங்கள் இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பாதி இடை, அதாவது மீனை வந்துட்டு இவங்க வந்து இப்போ கூட வந்து செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு இனமாக வந்து. அந்த டைமில் தான் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கோம். ஆனால் முன்னாடியிலேருந்து வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த ஒரு இடமும். அவங்க மீன் இழுக்கிற விதமும், மீன் இழுக்கும் போது பாடுற பாட்டும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்கறது முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் மெயினாக போன பகுதியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சரியாக வந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் ரோட் தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பெரிய ஒரு மீன்பாடி ஒன்று இருக்குது. அதாவது அந்த கப்பல் ஒன்று புதைஞ்சி கிடக்கிற ஏரியா தெரியும் தானே, அந்த ஏரியாவில் பக்கத்தில் வந்து பெரிய ஒரு பாடி இருக்குது. ஸோ மேபி அங்கே தான் வந்து வலை இழுப்பாங்க அப்படின்ட்டு போனோம். ஆனால் அங்கே யாருமே வந்து வலை இழுக்கலை. ஸோ அந்த இடத்துல வந்து 2 சைடு பார்த்தா 2 சைடும் இழுக்கிறாங்க வந்து. அதில் வந்து வலை பக்கம் போகலான்னு பார்த்தா போனோம். அது வந்துட்டு கேம்பால் வந்துட்டு க்ளோஸ் ஆகி நீ அங்கால போயிடலாம் போயிட்டுது. ஸோ அப்படி வந்து இடது கை பக்கம் இருக்கிற இந்த பக்கம் வந்துட்டோம் நாங்கள். சொன்னால் எந்தெந்த ரோட்டால் வந்தோம் இது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஒவ்வொரு ரோட்டுகளால் விட்டு வந்தோம். ஸோ இந்த ஹெல்மெட்டு நம்மகிட்ட வேடண்ட கலர் ஒயிட் கலர்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, ஏடா ஏரியாவுக்குள்ளே புதுசாக இருக்குது அப்படி சொல்லி. என்ன சொன்னாலும் வந்து ஆட்கள் குறைவாக இருக்கிறதுனால இப்போ அதிகமாக வந்து மிஷினெல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து வலை இழுக்கிறாங்க. ஆட்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த மிஷினெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, கையால் இழுத்துருவாங்க. மேபி மட்டக்களப்பு பக்கம் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து இந்த மிஷின் பயன்பாட்டு முறைகள் இல்லை. ஆனால் இப்போ ஒரு சில பாடிகளுக்குள்ளே வந்து மிஷின் மூலம் தான் வந்து இழுக்கிறாங்க. அதிகமாக இங்கே கடத்தொழிலுக்கு வரவங்க இந்த சைடில் நின்று இந்த தொழில் பண்ணுறவங்களாம் வந்துட்டு மட்டக்களப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு நான் வலை போட்டது? 6 மணிக்கு போட்டதா? எத்தனை மணித்தேலமா இப்போ ஒரு வேலை போட்டு இழுக்கிறேன்டா? 1.5 மணி தேலம் போவேன். ஸோ இப்போ டைமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால வந்து 8 மணி. ஸோ அவங்க 6 மணி 6:30 போல் வந்து போட்டிருக்கணும். 6 மணிக்கு போட்டேன்னு சொல்கிறாங்க வந்து. அது அந்த வலை சைடால் வந்து அப்படியே அந்த ஒரு டிராக்டர் போகுது பாருங்கள், அந்த டிராக்டர் வரைக்கும் அப்படியே போகுது. அந்த இழுக்கிற முறையே வந்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களா. அதாவது நம்ம இப்போ கையால் இழுக்கிறோன்னு சொன்னால் வந்து கையால் இழுத்து கொண்டு அப்படி விட்டுருவாங்க. ஆனால் அது அப்படி அங்கேருந்து அப்படியே போய் இப்படியே ஒரு மாதிரியாக வருது. ஸோ வலை இழுக்கிறதுக்கெல்லாம் வந்து மிஷினரி இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இப்போ இவ்வளவுமே வந்து கயிறு, அதாவது வளைஞ்சு வர கயிறுக்குரியது எல்லாமே கயிறு. ஸோ இனி கயிறு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து வலைக்குரிய சின்னது. அது அந்த வாரது எல்லாமே வலை. இப்போ வலையை வந்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு சொல்லி பாருங்க. அப்போ இவ்வளவும் கயிறு வந்துருக்குன்னு சொன்னா இன்னும் எவ்வளவு தூரத்தால விட்டு வளைஞ்சு வந்துருப்பாங்கன்றத பாருங்க. எப்படி வெட்டுறாங்கன்னு பாருங்க.
இது டேர்ன் பண்ணி பண்ணி இழுக்கிறாங்க என்ன? அதாவது கைத்துக்கு வந்து ஒரு பக்கம் டேர்ன் போடுறாங்க, அடுத்து இதுக்கு வந்து ஒரு பக்கமா வந்து இழுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு பக்கத்தை வந்து யூஸ் பண்ணி கொடுறாங்க. அதாவது கயிறு இழுக்கிறதுக்கு அந்த பக்கமும் வலையை இழுக்கிறதுக்கு இந்த பக்கமுமா வந்து போடுறாங்க. ஸோ அதுவும் சும்மா ஒரு பக்கம் நிப்பாட்டி வச்சு இழுக்கிறதுலாம் வந்து கிடையாது. அதுக்கு வந்து அவங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து இழுக்கிறாங்க. ஆனால் மிஷினால் இழுக்கிறது நான் அன்றைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். மிஷினால் இழுக்கிறத வீடியோக்குள்ளே பார்த்துருக்கேன், நேரில் வந்து பார்க்கல. ஆனால் கரவலை கையால் இழுக்கிறது வந்து நானும் போயிருக்கேன். முதல்ல வந்துட்டு கரவலைலாம் இழுக்க போயிருக்கோம். ஆனால் இன்றைக்கு தான் மிஷினில் இழுக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருக்கேன். மேலே அந்த லாஸ்ட்ல இருக்கிறத வந்து தாய்மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீன் வந்து அதிகம் பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து இந்த சைடெல்லாம் வந்து அப்படி துள்ளி பாயும் அதிகமாக வந்து. நாங்கள்லாம் வந்து முதல் வளையலுக்கு போகும்போது கிட்ட கொஞ்சம் வரும்னு சொன்னால் காலுக்குள்ளாலெல்லாம் வந்து, அதாவது நல்லா தாய்மடி கிட்ட நெருங்கிட்டேன்னு சொன்னால் வந்து காலுக்குள்ளெல்லாம் வந்து மீன் பாய்ஞ்சு போகும். பெரிய பெரிய மீன் எல்லாமே வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து அந்த பெரிய என்ன சொல்ற அந்த பாறை மீன்கள் அதிகப்படும் சொன்னா காலுக்குள்ளா பாயும் போது இந்த கரையில பாயும்போது தூக்கி பக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு தான் இழுக்கிறது. அப்படியெல்லாம் இழுத்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் வந்து நம்ம கையால் வந்து கரவலை வந்து இழுக்கும் போது அப்படி ரெண்டு சைடும் வந்து இழுப்போமோ அதே மாதிரி தான் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணி இழுக்கிறது வந்து. அப்போ அதுக்கும் ரெண்டு மிஷின் வந்து வேணும். ரெண்டு பக்கம் ரெண்டு டீமாக இருந்து இழுக்கிற மாதிரி. இப்போ இதுக்கும் வந்து ரெண்டு மிஷினை வச்சு தான் வந்து இழுக்கிறாங்க. சொன்னால் கையால் இழுக்கும் போது ஓரளவுக்கு பார்த்து கிட்ட இழுத்து நெருக்கி வருவாங்க. மிஷின் ஆலையும் வந்துட்டு அதே வேகத்துக்கு வந்து ரெண்டு சைடு ஆலையும் வந்து இழுத்து கொண்டிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே வந்து ஒரு போட்டுக்குள்ள அவ்வளோ கயிறையும் சுற்றி வச்சிருக்காங்க. இந்த பக்கம் வந்து நிலத்திலே அடுக்கி வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய கயிறுன்னு பார்த்தீங்கன்னா கேபிள் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, நல்ல கனமான கயிறு. இது செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த கடல்ல வந்து அவங்க உப்பு தண்ணியில் அதை வந்து பாவனை செய்யறதுனால கூடின காலத்துக்கு வந்து அதோட இது இருக்காது, வெளிப்பாடுகள் இருக்காது. அந்த உப்பு தண்ணியால் விற்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது கடுமையாக நீடித்த உழைப்பு கொடுக்காது, வெகு சீக்கிரத்தில் இத்து போகும். ஆனால் இது நல்ல கனமாக இருக்குது. இது ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் வரும், அடுக்கி வச்சிருக்கணும். ஆனால் இந்த வளையிறது வந்து தோணியில் வளைஞ்சிட்டு வரதா இல்லை போட்டில் வளைஞ்சிட்டு வரதா? போட்டில் வளைஞ்சிட்டு வர. ஆனால் தொங்கலுக்கு அந்த நிற்கிறது அது தோணி தானே, அதுவும் போட்டு தானே. எத்தனை மணிக்கு? 6 மணியை போல ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்றது. நீங்க சொந்த ஊர் மட்டக்களப்பா? பாக்குறே. இப்ப மீன் இருக்கிற ஏரியா வந்து எப்படி பார்த்தது வளையிறது? தெரியுமா? அது தெரியாது. மீன் வந்தாலும் வரும், வராம போனாலும் போகும். வந்து கடற்தொழில இருக்கிறது ஒன்று தான். சில ஏரியாக்களில் வந்து மீன் அந்த பட்டமாக வந்து போகிறத கண்டுருவாங்க, கண்டு வந்து வளைவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டைமுக்கு வளையிறவங்களா இருந்தால் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அந்த டைமுக்கு வளைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு பாடியிலேருந்து போடுறதா இருந்தால் வந்து மீன் வந்தாலும் வராட்டி அவங்க குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அந்த வலையை போட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ மீன் வந்தால் அவங்களுடைய லாபம் வந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னாக்கா வந்து எதுவும் இல்லாமலும் போகும், அதாவது உழைப்புக்கான ஒரு இது கூட வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்படியும் இருக்குது. ஓகே, என்னென்னு சொன்னால் வந்து நம்ம சிட்டுக்குருவியை பறக்க விட்டு பார்க்க போகிறோம். என்ன சொன்னால் ரெண்டு சைட்டுக்குமே வந்து அதாவது முள்ளிவாய்க்கால் ஏரியானாலே தெரியும் உங்களுக்கு, கேம்பெல்லாம் வந்து இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இங்கால கேம்பு அங்கால கேம்புன்னு சொல்லி பக்கத்தில் கேம்பு தான் வந்து. ஸோ ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொன்னால் வந்து நம்மளுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதோட தாண்டி வந்து நம்மளுக்கு டிஸ்பிளேல வந்துட்டு வார்னிங் காட்டும். பட் வந்து நம்மளுக்கு இப்போ வார்னிங் காட்டலை. இப்போ குறிப்பிட்ட இந்த ஒரு எல்லைக்குள்ள நம்ம லாங், அதாவது கூட ஹை வந்து கொடுக்காம வந்து கீழே வச்சு வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஐயாட பேர் என்ன? சின்ன தம்பி முத்துலிங்கம். சின்ன தம்பி முத்துலிங்கம். உங்கள்ட்ட சொந்த ஊர் வந்து வாகரை தான். ஓகே, அப்போ இதில் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வாகரை சேர்ந்தவங்க தான். இப்போ அங்கேருந்து இங்கே வந்து தொழில் செய்கிறது உங்களுக்கு கட்டுமானம் வருமானம்லாம் வருது அங்கே உங்களுக்கு? எல்லாம் வருது வந்து. இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ எத்தனை நாள்? நான் வந்து 7ஆம் மாதம் 7ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து. ஸோ இப்போ 8ஆம் மாதம் வந்து ஆயிட்டுது. இப்போ ஒரு மாதம் வந்து ஆயிட்டுது. எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போய் வருவீங்க? நாங்கள் கூடு கட்டி போட்டு போவோம். கூடண்டா வேலையை இழுத்து கடை கட்டிக்க வேலையை கூடு கட்டி போட்டில் இழுத்து மாதிரி. அதாவது சீசன் அப்படி தான் இழுக்கிறீங்களா? சீசன் முடிய போயிடுவீங்களா? ஓகே. அப்போ இந்த சீசன் வந்து எந்த மாதத்துக்குள்ளே முடியும், எந்த மாதத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவீங்க?
ஐ மாதம் முதலாம் மாதம் 10ஆம் தேதி. முதல் மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சு நீ அந்த வெள்ளம் அந்த மழை கண்டினியூ பெய்யுற டைம் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. ரைட் ரைட். இப்போ காலையில எத்தனை மணிலேருந்து பின்னேரம் எத்தனை மணி வரைக்கும்லாம் வலை இழுப்பாங்க இங்கே? இப்போ இப்போ 9-10 மணி இங்கே இப்போ 9. ஆமாம். 3 மணி 4 மணிக்கெல்லாம் மாறி மாறி இழுப்பாங்க. இப்போ இது காலையில 6 மணி போல போட்ட வேலை. இப்போ இதுக்கு மேலாலே அந்த வலையை வளைஞ்சிட்டு வர போறாங்களா இல்லை அந்த பக்கத்தாலையா? இல்லை, இதுக்கு மேலே வருவாங்க. அப்போ மீன் வருமா? அது வரும். இப்போ இங்கே நார்மலாக என்னென்ன மீன் எல்லாம் வந்து படும்? எல்லா சாதியும் வரும். அநேகமாக படுற மீன் இங்கே பாறைக்குட்டி கும்பூலா சாதி. அப்படியான. அப்போ இங்கே இந்த படுற மீனெல்லாம் வந்து அதிகம் வந்து என்னத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்றது வாகனங்கள் வந்து எடுத்து போகிறது? குழம்புறது இங்கே வர்றதுன்னு. அப்போ இங்கே பஸ்ஸாக வந்து இது இருக்கிறவங்க வந்து இந்த ஊருக்காரங்களா இல்லை இந்த ஊருக்காரங்களா தான்? இப்போ உங்களுக்கு சேலரி எல்லாம் வந்து எப்படி கொடுப்பாங்க? பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அதாவது நாள் சம்பளமா இல்லை மீன் வலையில மீன் பட்டா தானா? மாசச்சம்பளம். மாசச்சம்பளம் பிரச்சனை இல்லை. சாப்பாடெல்லாம் அதுக்குள்ள அந்த அம்மா சமைக்கிறாங்களா? சமைக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, மீன் சாப்பாடு தான். பிடிக்கிற மீன் நல்லா அதையும் சாப்பிடலாம். ஓகே. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்தீங்கன்னு சொன்னால் எத்தனை மாதம் நின்று வேலை செய்வீங்க? நாங்கள் 10ஆம் மாதம் கூட கட்டிவிட்டு போவீங்க. அப்போ முதலாம் மாதம் வந்தால் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து 1 மாதம் தானே? அதுக்கு முதல்ல லீவில் போயிட்டு வந்தீங்களா? இல்லை அப்படி முதல் தடவை தான். அப்போ உங்களோட சின்ன வயசுலேருந்து கடற்தொழில் எத்தனை வயசில் ஆரம்பிச்சிங்க? அது ஒரு 16 வயதுல ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாகரை இடத்துக்கு சொன்னால் நண்டுக்கெல்லாம் வந்துட்டு ஃபேமஸான ஒரு இடம்னு சொல்லலாம். அதாவது நண்டு இறாலெல்லாம் வந்து விலை குறைச்சி வேண்டும்னு சொன்னாலே மட்டக்களப்பு பக்கத்தில் வாகரைக்கு கண்டிப்பாக போக சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த பக்கம் திருக்கோயில் கோமாரி பக்கம் போக சொல்லுவாங்க. ஆனால் வாகரையில் வந்து மலிவாக வந்து எடுக்கலாம். இறாலெல்லாம் வந்து பயங்கர மலிவு. ஸோ நானும் இது வரைக்கும் வாகரை பக்கம் இந்த இறாலெல்லாம் வேண்ட போனது கிடையாது. கண்டிப்பாக போய் அது ஒரு வீடியோ நான் உங்களுக்கு தருவேன். வாகரையில் அதிகம் வந்துட்டு மீன் பிடி தொழில் செய்கிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அங்கேயும் வந்து கடற்தொழில் செய்கிறவங்க தான் இப்போ அங்கேயும் நிறைய வாடிகள் இருக்குது. அப்போ அங்கேருந்து இங்கேயும் வந்து செய்கிறாங்க. பாப்பாண்டு விட்டு வந்து செய்கிறது ஓகேவா இருக்கால? பிரச்சனை நல்லா இருக்கு. ஓகே. அப்போ பஸ்ஸில் தான் வந்து முல்லைத்தீவில் இறங்கி இங்கே இந்த மாதிரி வருது. இங்கே வர ஓகே. ஸோ பக்கத்தில் தானே முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால்லேருந்து முல்லைத்தீவு வந்து டவுன் வந்து பக்கத்தில் தான். ஸோ அங்கே வந்து இறங்கி இங்கேருந்து அவங்க மாறி வரலாம். கிட்டத்தட்ட எத்தனை பேர் வந்து இங்கே நிற்பாங்க வாகரக்காரர்கள்? கிட்டத்தட்ட எத்தனை கணக்கு எடுக்க இந்த வாடி இன்னைக்கு இந்த வாடி எல்லா வாடிலையும் அப்படி கண்டிப்பா. ஸோ இங்கே இந்த சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-6 வாடிகள் இருக்குது. அந்த அவ்வளோ வாடிகள்லேயும் வந்துட்டு வாகரக்காரங்கள் தான் வந்து நிற்கிறாங்க. அதாவது மட்டக்களப்பு அவங்க தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, என்னடாப்பா அங்கே கடல் இருக்குது, அங்கேயும் தொழில் செய்யணும், ஆனால் அங்கேருந்து இங்கேயும் வந்து இருந்து தொழில் செய்கிறாங்கன்னு பார்க்கும்போது ஓகே ரைட்டு என்று சொன்னால் மட்டக்களப்பில் வந்து அநேகமானவர் வந்து கரையோர பிராந்தியங்களில் இந்த கடல் தொழில் செய்கிறாங்க. ஸோ இப்போ அங்கெல்லாம் வந்துட்டு மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. என்ன வாகரையில் வந்து கையால் தான் இல்லை மிஷின், அங்கேயும் மிஷின். ஓகே. இப்போ மிஷின் கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஆனால் இப்போ கழுதாலையிலாம் இப்போ தான் வந்து மிஷின் இறக்க தொடங்கியிருக்காங்க. ஆனால் கழுதால களஞ்சிலெல்லாம் முதல்லலாம் வந்துட்டு கையால் தான் இழுக்கிறவங்க. முதல்ல வந்து கையால் தான் எழுத்துவாங்க. இப்போ தான் மிஷின் கொஞ்சம் ஈஸி போல தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ சூப்பர். ரொம்ப நன்றி ஐயா. வந்து இப்போ மீன் இப்போ கரையில் வந்து வேண்ட வரவங்களுக்குலாம் கிலோ கணக்கு படி கொடுக்குறவங்களா? என்ன மாதிரி கிலோ கணக்கு 1 கிலோ எவ்வளோலாம் போகுது? அது அவங்க சம்பாதி மாதிரிட்டான். அவங்களுக்கு வந்து இவங்க வந்து வெறுமனே இதில் தொழில் இது மட்டும் பண்ணுறவங்க. ஓகே. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஓகே தேங்க்ஸா. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ அதிலே வேலை செய்கிறவங்க மாறி இதுக்கும் வருவாங்களா இல்லை அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க? அவங்க போயிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து வேறு டீமாக செய்யுங்க. ஓகே. ஸோ ஓகே. அப்போ இந்த வளர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த மீன் கொத்தி ஒன்று சொல்லுவோம். அது ஆற்றுல இருந்து அது மாதிரி இது கடல் மீன் கொத்தி இது. ஸோ அது வந்து மீன்களை வந்து பாயக்கிட்ட அது வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் வந்து பாஞ்சிட்டு சொன்னால் அதுங்களை வந்து தூக்கிட்டு போயிடும். அப்படி பார்த்தீங்கன்னா அது இருந்தால் தான் கீழே விழுந்து ஒவ்வொன்றா கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த கடல் மீன் கொத்தியே எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. இதை புறான்னு சொல்லி வளர்க்குறாங்க. அதாவது வளர்க்குறதுலாம் கிடையாது. அவங்களோட சீசனுக்கு வந்து அவங்கள்ட்ட காம்பவுண்ட் பக்கம் வந்து வரும். ஸோ அதுக்கு வந்து சாப்பாடை கொடுத்து வந்து பார்த்துக்கொள்வாங்க. எனக்கு வீடியோ கால் பண்ணி ஓகே போட்டை ஏற்றிட்டாங்க. ஸோ இன்னைக்கு இருந்த போட்டு வந்து அப்போ எனக்கு வீடியோ கால் பண்ணி இதை புறான்னு சொல்லி தான் காட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு வலை இழுத்து முடிகிறதுக்கு 2.5-3 மணி தேளத்துக்கிட்ட வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. எப்படி சொன்னால் அப்போ கையால் இழுக்கிறதுன்னு சொன்னால் ரொம்ப லாங் தூரம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஒரு அளவு குறிப்பிட்ட தூரம் தான். ஆனால் இது வந்து ரொம்ப தூரம் வளைஞ்சு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்கள பார்த்தீங்கன்னாலே இவ்வளோ தூரம் போயிட்டாங்க. அதனால அவ்வளோ தூரம் போட்டு வளையிறதுனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 hours கிட்ட வந்து எடுக்குது. அதாவது மீன்கள் வந்து இந்த பக்கம் வந்தால் கையால் எட்டி விடுறாங்க வருது. இப்போ மீன் பட்டிருக்கு போல இருக்கு.
மிஷினே வந்து எவ்வளவு பேர் சொல்லி கையாளன்னு சொன்னா அதான் மிஷின்லேயே வந்து எவ்வளோ பேர் அது இவ்வளோ டைம் எடுக்குது வர இதுக்கு மிஷினாலே வந்து 3 ஹவர்ஸ் தேவைப்படுது. இதே கையால் இழுக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வளைஞ்சு இழுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 6-7 மணி நேரத்துக்கிட்ட போகும் போகுது வந்து. ஆனா இதே வந்து கையால் இழுக்கிறேன்னு சொன்னா அவ்வளவு வேகமா வராது. இங்க வரும் இது மிஷின்ன்றதால இவ்வளவு வேகமா வராது. அந்த மீனெல்லாம் பாயுது வருது. அழைக்காங்க மீன். ஸோ இதைத்தான் தாய்மடின்னு சொல்லுவாங்க, கடைசியில் இருக்கக்கூடியது ஒன்று. ஸோ இதுக்கு கீழே இன்னொன்று பெருசாக இருக்கும், அதான் மடி. இதெல்லாம் சின்ன சின்ன காரல் தான் வருது, பெருசு இல்லை. எல்லாம் காரல் மீனாட்டம் வருது, சின்ன சின்னதாக இருக்குது. இதுக்காகலாம் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காரல், அந்த சூடது, நெத்தலி, ஸோ அதெல்லாம் வந்து வருது. நெத்தலி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தனி டைமில் நெத்தலி தனியாக பட்டாலே வந்து அதுக்கு டிமாண்ட் கூட. அப்படி அந்த பவளங்கள் மின்ற மாதிரி மின்னுது அந்த பச்சை வலையில் அந்த மீன் இருக்கு, அவ்வளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து சொன்ன தாய் மடி வந்து அதான் வந்து அதுக்குள்ள தான் லாஸ்ட்டாக எல்லா மீன்களுமே வந்து படிப்பட்டு வரும். அதை வந்து இப்போ ஓகே, இதை வந்து கையால் இழுத்துட்டு ஒருத்தர் மாதிரி திரும்ப அந்த தாய் மடியை வந்து டெக்டரில் கட்டி தான் இழுக்க போகிறாங்க. வெயிட்டாக இருக்கு வேணா. இந்த பச்சை கோடு வாரது என்ன சூடையா, அது கீரியா? சாலை சாலை சூடு என்ன? ஓகே, சாலை சூடுன்னு சொல்லுவோம். அதான் அந்த பச்சை பச்சை இதாக இருக்குது மேலே இதாக இருக்கிறதுலாம் பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்குது பாருங்க. இது அது மயில் பச்சை இது மாதிரி இருக்கும். ஓகே, அந்த சைடு வந்து இழுக்க போகிறாங்க, அதை பார்ப்போம். அலையோட அலையை அப்படியே வந்து சரி. வாவ், குடிக்கும் போது அழகா இருக்கு. வாவ், மீன் நம்மள பாய் வருது. ஓ, திருக்கு ஆமா. திருக்கு பெரிய கனவா எல்லாம் போட்டுருக்கு.
வாவ், நியாயமான ஒரே சைஸ்லான திருக்கைகள் வந்து பட்டிருக்கு. அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இது என்ன திருக்கங்க ஐயா? அது இந்த திருக்கு கிளவாடியா பலவாடி திருக்கு. திருக்கையில் எத்தனை ஜாதி இருக்கு? எல்லா திருக்கைக்கும் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 10க்கு மேல போய் கொண்டிருக்கு திருக்கு ஜாதிகள். இப்ப இதுல என்னென்ன மீன்கள் பட்டிருக்கு? இதுல கும்பலா, பாறைக்குடி, கிருக்க, மங்கு, நெத்தலி, சீலா. அந்த கடைக்கெல்லாம் முரலாம் கிடக்குது. எது சீலா? இந்த இருக்குது சீலாவா? இந்த இது பாறைக்குட்டி என்ன? கும்பலா பாறைன்னு சொல்லுவாங்க. கும்பலா பாறை, ரைட். ஸோ திருக்க அந்த சைடில் ஒரு கனவான்லாம் கிடந்துச்சு. ஓ, நம்மள வாயுது மீன் பாயுது வருது. முள்ளு இருக்கா? குத்துமா? இதெல்லாம் திருக்கவாளில் அடிக்கிறன்றது வாழ் தான் தின்னர் தெரிய வாழ் இருக்கேன்னு. அதெல்லாம் அந்த திருக்கவாள் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது சமையலுக்கு நல்லா இருக்குமா? இந்த திருக்கு நல்லா இருக்கும். இந்த ரத்தம் பாருது, அது முள்ள அதுக்கே குத்தி வருதா ரத்தம்? அது கிடைச்சுக்கேன்னு அது பிளட் வருது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் இருக்கிற முள் வந்து குத்திட்டுன்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போகணுமா. அவங்கள்ட்ட முள் அவங்களுக்கே அடித்ததில் வந்து பிளட் வருது பார்த்தீங்கன்னா. காத்துல இந்த பௌவால் பறக்கிற மாதிரியே பறக்குறது. வெயிட் பண்ணி இருந்தது தரமான சம்பவம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சில டைமில் மீனுமே படாமல் போகுமா வருது. அப்போ உங்கள்ட்ட நிலைமையில் பாருங்க. நான் இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன் திருக்கு அதாவது இப்படி கரவலை எவ்வளோ திருக்கப்பட்டதை வந்து இன்றைக்கு தான் பார்த்துருக்கேன். நியாயமான திருக்கைகள். அது நீங்கள் கையால் எடுத்துட்டு பார்த்துருப்பீங்க. கையால் கூட வைத்து இழுப்பியது. இப்போ வலை இழுத்தவங்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மீனை தெரிவாங்க. அந்தந்த இனத்தை வந்து வேறு தெரிஞ்செடுத்து லாஸ்ட்டாக வந்து அதை கூடைகள் எடுத்துகிட்டு அப்புறம் போய் வந்து அந்த கடல் தண்ணி இதை வந்து கழுவி எடுத்துக்குள்ளாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் லோட் பண்ணுவாங்க. டிராக்டர் பெட்டியில் வந்து லோட் பண்ணி எடுத்துக்கிட்டா பிறகு வந்து வியாபாரிக்கு கொடுக்குறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாலைச்சூடியா அப்படின்னு சொல்லுவோம் வந்து. ஸோ அது அங்கே வந்து கும்பலா பாறை அண்ட் இதுக்கு என்ன ஒரு பேர் சொன்னவங்க சீலா அண்ட் வந்து கனவா ஒன்று இருக்குது பாறை. ஸோ இது இந்த மஞ்சளாக இருக்கிறது தான் பாறை. அது வந்துட்டு கும்பலா பாறைண்ணே. இது மஞ்சள் பாறை, அது கும்பலா பாறை ரைட். ஸோ பாறையிலேயே வந்து நிறைய இனம் இருக்குது. தட்டைப்பாறை, போலப்பாறை அப்படின்லாம் சொல்லி வந்து இருக்கிறது தானே இது. இது வாழை மீன் தானே? என்னண்ணா வாழை? என்ன வாழை? சாவாழையா? அப்போ பாலை எல்லா மீன்லேயும் வந்து பல இனம் இருக்குது. இங்கே திருக்கையில் 10க்கு மேலே சொல்கிறாங்க பேர். அதே மாதிரி பாறையிலையும் நிறைய இனம் அண்ட் அதே மாதிரி வாழையிலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சாவாழைன்னு சொல்லி சொல்கிறாங்க. வாழையிலையும் பல இனம் இருக்குது போல இருக்குது. ஓகே, வாழை செத்துட்டு ஆனால் திருக்கு தான் இன்னும் சாகாமல் இருக்குது. வாழை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து சாவாழை அப்படின்னு சொல்கிறாங்க. சாவாழையை வந்து செத்துட்டுது. ஆனால் இதை வந்து பாருங்கள், இது இன்னும் சாகாமல் அப்படியே இருக்குது திருக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் அலசி கழுவுறாங்க. ஸோ கழுவுனதுக்கு அப்புறமா வந்து நல்ல ஒரு நீட்டாக வருது அந்த மீன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பக்கெட்டுக்குள்ள வந்து கழுவி வச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அழகாக இருக்குது பார்க்க. கழுவுன அந்த மண்ணோட இருந்த மீன் வந்து கழுவி முடிய எவ்வளோ அழகாக இருப்பாரு. இதான் சீலான்னு சொல்கிறாங்க. சீலான்னு இது வந்து சீலா. ஸோ அந்த சைடில் வந்துட்டு கும்பலா பாறை. இதுக்குள்ள வியாபாரி கொண்டு ஐஸ் அடிப்பாங்களா? கொழும்புக்கு அனுப்புனா ரைட். அதாவது இவங்க வந்து ஐஸ் அடித்து அதை வந்து கொழும்புக்கு அனுப்புவாங்களா? கழுவுனதுக்கு அப்புறம் நல்ல நீட்டாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது ஒரு வித பாறை. அதாவது என்ன பாறை? கும்பலா பாறை. பேர் மறந்து போகுது. எத்தனை பாறை இருக்குது, அதனால பேர் மறந்து போகுது. இது என்னடா அது?
மீன் முழுகிட்டு இருக்குடா, விடுறா விடு. இங்கே வரு, நெத்தலி ஒன்று முழுகிட்டு இருக்காரு. அந்த பாறை வந்து நெத்தலி ஒன்று முழுகி வச்சுருந்துருக்கு. ஓகே, இப்போ கழுவின மீன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த டெக்டர் பெட்டிக்குள்ள வந்துட்டு லோட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மெயினாக கொண்டு போய் வந்து ஐஸ் அடித்து அதுக்கப்புறம் வந்து அவங்க கொலம்போக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ என்னென்னா வந்து ஸ்பொட்டில், அதாவது சரியாக வந்து வலை இழுத்த இடத்துல வந்து நம்ம மீன் எதுவுமே வேண்டியலாது. ஸோ வந்து முதலாக கையில் இப்படி தூக்கி பார்க்குற திருக்கையை வந்து இப்போ வந்து நம்ம அவங்களோட பாடிக்கு, அதாவது ஐஸ் அடித்து வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பாடி அடிக்க வந்து நம்ம வேண்டணும். ஸோ இந்த ஒரு திருக்கையை வந்து நாங்கள் வேண்டியிருக்கோம். இதை வந்து இப்போ நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தெய்வான பாட்டி விட்டு தான். ஸோ அந்த சமையல் வீடியோ வந்து பார்க்கணும் அப்படி சொல்லி ஆசைப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள். பாட்டிக்கிட்ட வந்து நம்ம அதை காரசாரமாக சமைச்சு சாப்பிடலாம்.